நம்ம விஜய் அண்ணனா சீமான் அண்ணனா இந்த ரெண்டு பேர் அண்ணன் இல்லை, எந்த அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். எனக்கு அண்ணன் சீமானன் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னாக்கா எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. நீ ஓட்டு போட்டால் அதை தீட்டுடா, நீ ஓட்டு போடாதடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவார். திமுகவில் பெரியார் இருக்காரு, அண்ணா இருக்காரு, அடுத்து கலைஞர் வந்தார். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஃபோட்டோ போட்டதுனால அவங்கள மாரி இவங்க மாறிட முடியுமா? இல்லை இவங்க நல்லவங்களாவே இருந்துருவாங்களா? எது வச்சு நம்ம நம்புறது எனக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பலன் கொடுக்குன்றதா இது உண்மை. ஓகேங்களா? ஏன்னா திமுகவில் இருந்தாலும் சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ போகிற இடத்துல எல்லாமே பார்த்தனாக்கா விமர்சனம் பண்ணுறாங்க. நான் அண்ணன் திருமாவளவனுக்கு நான் ஓட்டு போட்டாலும் அவர்கிட்ட பார்த்தனா அதிகாரம் இல்லை. ஸோ அவர் முதலமைச்சராக வர முடியல. ஸோ அப்புறம் ஏன் நான் அவருக்கு ஓட்டு போடணும்? மிகப்பெரிய கேள்விகள் எனக்கு தோண ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை கூட. உரிமை காக்க போராடுவதே கடமை. ஓகே, விஜய் அண்ணன் மேல ஏன் இவ்வளோ விமர்சனங்கள்? அவர் ஒரு கூத்தாடின்றாங்க, அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியுன்றாங்க, அவருக்கு அரசியல் வந்தா என்ன பண்ணுவாருன்றாங்க. ஸோ இது எல்லாமே பண்றாங்க இல்லையா? எதனால? சாதாரண சின்ன சின்ன பசங்களுக்கு கூட அரசியல்னாலும் இப்ப விபரம் நல்லாவே தெரியுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் அரசியல் வரணும்னா அரசியல் தெரியாம வருவாரா? ஏன் ஒருவேளை கூத்தாடி அரசியல்ல வரதான் கூடாதா? அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடாதா? எம்ஜிஆர் அவர்கள் கூத்தாடி தான், ஜெயலலிதா அம்மா கூத்தாடி தான். ஓகேங்களா? அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் கூத்தாடி தான். அவங்கெல்லாம் அங்கே அரசியலில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உழைப்பு போட்டு மக்கள்கிட்ட பேர் ஆதரவு பார்த்தினாக்கா எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணன் விஜய் அண்ணனுக்கு வரும்போது மட்டும் பெரிய அளவுக்கு விமர்சனம் வைக்கிறீங்க. ஸோ நான் விமர்சனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இல்லாத அளவுக்கு இவருக்கிட்ட பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைக்கிறீங்க. எதுக்குன்னா எனக்கு தெரியல. திமுகவில் பெரியார் இருக்காரு, அண்ணா இருக்காரு, அடுத்து கலைஞர் வந்தாரு. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஃபோட்டோ போட்டதுனால அவங்கள மாரி இவங்க மாறிட முடியுமா? இல்லை இவங்க நல்லவங்களாவே இருந்துருவாங்களா? எது வச்சு நம்ம நம்புறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவங்களால எவ்வளோ எஃபெக்ட் போட்டு மக்களுக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களோட வழியில வந்ததுனால மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிஎம்மா இருக்கிறாரு. இதுதான் உண்மை கூட. அவங்களாம் நல்லவங்களா இருந்ததுனால அவங்களுடைய ஃபோட்டோ போட்டால் இவரும் நல்லவராக மாறிடுவாங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே ஸோ நான் சிஎம்மா ஆக போகிறேன், நான் சிஎம்மா வந்துடுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய தொண்டர்களும் நிறைய தொடர்ச்சியாகவே பார்த்தினாக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் நான் ஒரு பொழுதும் சிஎம்மா வர மாட்டேன், ஆனா என் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தினாக்கா அவரு சொல்லியிருந்து நான் பார்க்க முடியும். அதனால விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஸோ அவங்க சார்பாக எப்பவுமே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு மரியாதையும் பார்த்தினாக்கா வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் திருமணம் பண்ணாமலேயே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் இணைஞ்சாருனாக்கா இங்கே 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 அவர் இணைஞ்சாருனாக்கா ஸோ மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க வெற்றின்றது உறுதிதானே. அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எப்போ அண்ணன் திருமாவளவர்கள் நம்ம கூட இணைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய ஆர்வமா இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை கூட. 2026 கண்டிப்பா இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சாக்கா கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றின்றது உறுதி செய்யப்படும். அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பலன் கொடுக்குன்றதா இது உண்மை. ஓகேங்களா? ஏன்னா திமுகவில் இருந்தாலும் சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ போற இடத்துல எல்லாமே பார்த்தனாக்கா விமர்சனம் பண்றாங்க. நான் அண்ணன் திருமாவளவனுக்கு நான் ஓட்டு போட்டாலும் அவர்கிட்ட பார்த்தனா அதிகாரம் இல்லை. ஸோ அவர் முதலமைச்சராக வர முடியல. ஸோ அப்புறம் ஏன் நான் அவருக்கு ஓட்டு போடணும்? மிகப்பெரிய கேள்விகள் எனக்கு தோண ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட போய் என்னெல்லாம் கேள்வி வச்சோம், என்னென்னலாம் பதில் அவங்க சொன்னாங்க, அண்ணன் சீமானன்களை ஏற்றுக்கிட்டாங்களா, அண்ணன் விஜயன் ஏற்றுக்கிட்டாங்களா, யாரை விமர்சனம் பண்ணாங்க, 2026 யாரும் இங்கே மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2026 தேர்தலை சந்திப்போம். அது வரைக்கும் மாஸ் கஜேந்திரன் உங்களின் ஒருவனாக உங்களின் ஒத்தரவனாக பேசிக்கின்றான். என்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.